ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணியிருந்தார். இந்த வாக்கு தத்தத்தை தேவன் நிறைவேற்றுவதற்கு சிறிது காலம் தாமதமானது. கர்த்தர் தாமதிக்கின்ற அந்த காலத்தில் ஆபிரகாம் தேவனை சந்தேகப்பட்டோ சோர்ந்தோ போகாமல் பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரித்துக் கொண்டார். நமக்கும் தேவன் கொடுத்திருக்கின்ற வாக்கு தத்தங்களை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். அது வந்து நிறைவேறுகிறது வரைக்கும் நாம் ஆண்டவருக்கு காத்திருக்க வேண்டும். பின்வாங்கி போகக்கூடாது, அவிசுவாசம் கொள்ளக்கூடாது, தேவனை பற்றி குறை கூறவும் கூடாது. ஏனென்றால் நமக்கு வாக்கு பண்ணினது ஒரு மனிதன் அல்ல, தேவன். ஆண்டவரை குறித்து வேதம் நமக்கு சாட்சி பகருகின்ற போது மனம் மாறுகிறதற்கு அவர் மனுபுத்திரன் அல்ல என்று சொல்லுகின்றது. மனிதர்கள் சொல்லியும் செய்யாமல் இருப்பார்கள், ஆனால் கர்த்தர் சொல்லுவாரானால் நிச்சயமாக அதை செய்து நிறைவேற்றுவார். சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஏன் நாம் கூட மாறி போகலாம், ஆனால் கர்த்தர் மனம் மாற மாட்டார். சொன்னதை சரியாக நிறைவேற்றுவார். ஆகவே சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலைகளையும் பார்த்து அவிசுவாசம் கொள்ள வேண்டாம். பொறுமையோடு காத்திருங்கள். கர்த்தர் சொன்னது ஒரு நாள் நிச்சயமாக வரும். உங்கள் வாழ்க்கை மேன்மையடையும், துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நிச்சயமாய் நிறைவேற்றுவீர் என்றும் அது நிறைவேறுகிறது வரைக்கும் எங்களுக்கு பொறுமையோடு காத்திருக்கின்ற மனநிலை அவசியம் என்றும் எங்களோடு பேசி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களில் சந்தேகத்துக்கு இடம் கொடாமல், உம்மிடத்தில் மனத்தாங்கல் அடைகிறதற்கும் முன்வராமல், விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு எதிர்பார்த்திருக்க உதவி செய்யும்படி ஒப்புக் கொடுக்கின்றோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.